Hi everybody, I humbly welcome you to the worst channel in the YouTube. I guarantee you this video will spoil your life. காய்ஸ், நான் பைக்கில் போயிட்டுருக்கும் போச்சில் இந்த நாய் கூடையே துரத்திட்டு வர்றது, நாய் ரோடு கிராஸ் பண்ணுறது, கோழி ரோடு கிராஸ் பண்ணுறது, மாடு இடையில நிற்கிறது, அதெல்லாம் பார்த்தாலே பயமாயிரும். அந்த மிருக ஜீவன்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணத்தினாலலாம் இல்லை, எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணத்தினால. உனக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது, அனிமல்ஸ்க்கு என்ன வேணாலும் ஆகிக்கலான்னு நான் பேசுகிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா. நான் பைக் ஓட்டும் போச்சில் ஆப்போசிட்டில் ஒரு அனிமல் நின்றுச்சுன்னா, இன்கேஸ் நான் இடிக்கிற மாதிரி போனோம்னா 3 சாய்ஸ் தான் இருக்குது. சாய்ஸ் 1, நான் அந்த அனிமலை இடிச்சிடுறேன், எனக்கும் அடிப்படும் அதுக்கும் அடிப்படும். சாய்ஸ் 2, முன்னாடி அனிமல் இருக்கிறத பார்த்துட்டு நான் பிரேக் போடுறேன், பிரேக் போட்டு ஸ்கிட்டாகி கீழே விடுவேன், எனக்கு மட்டும்தான் அடிப்படும், அனிமலுக்கு அடியே படாது. 3வது சாய்ஸ், அனிமலுக்கும் எதுவும் ஆகாது எனக்கும் எதுவும் ஆகாது, பைக்குக்கும் அனிமலுக்கும் கான்டாக்ட் இல்லாமல் விலகி போயிடுறது. இதில் 2 ஆப்ஷனில் நான் தான் அடி வாங்குகிறேன், ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் அனிமல் அடி வாங்குது. அடி வாங்குகிற ப்ராபபிலிட்டி எனக்கு தான் அதிகம்னு சொல்ல வரேன், அனிமல்ஸ் நான் கொச்சப்படுத்தவில்லை. காஷன், எலிவேட்டர் இஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ். இதை பார்க்க எலிவேட்டர் மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே, ரெஸ்ட் ரூம் மாதிரிலாம் இருக்குது. ரெஸ்ட் ரூமே தான். எலிவேட்டருக்கு பதில் டவுன் வெயிட்டர்ட்டு போட்டிருக்கணும், எல்லாத்தையும் அண்டர் கிரவுண்டுக்கு தான் அதை அனுப்போம். எந்த ஊரில் இந்த செயலை செஞ்சுருக்காங்களோ தெரில, ஆனால் பாராட்ட தகுந்த செயல். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், உள்ளே போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளஷ் ஒர்க் ஆகலைன்னா பதட்டம் உண்டாகுமா உண்டாகாதா? இப்படி ஏதாச்சும் காஷன் போர்டு வச்சா புதரில் போயாவது இருந்துட்டு வந்துடலாம், நோ ப்ராப்ளம். இதுவே ஒரு அப்பாவி இன்ட்ரோவர்ட் உள்ளே போயிட்டோம்னா, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ளஷ் ஒர்க் ஆகலைன்னா யோசிச்சு பாருங்கள், பேனிக் அட்டாக்கே அவனுக்கு வந்துடும். ஆடியோ எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தவர்களுக்கு மிகவும் நன்றி.